வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் ரீதியா ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. 10ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும் பாருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். 2ஆம் வீட்ல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பணவரவு தாராளமா இருக்கும். உங்க பேச்சுல ஒரு வசீகரம் கூடும். அதனால எல்லாரும் உங்கள விரும்பி பேசுவாங்க. லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத வழிகள்ல ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் மூலமா கூட சில நன்மைகள் நடக்கும். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாயும் சனி பகவானும் 12ஆம் வீட்ல இருக்காங்க. இதனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம். தூர பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா 7.5 சனியுடைய ஆரம்ப காலம் இதுங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. சூரியன் உங்க ராசியிலே இருந்தாலும் அஸ்தங்கமான புதன் அங்கேயே இருக்கறதால சில சமயங்கள்ல மனக்குழப்பங்கள் வரும். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. முக்கியமா எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். 5ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கறதால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. 3ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கறதுனால சகோதர உறவுகள்ல நல்லிணக்கம் இருக்கும். அவங்க மூலமா சில உதவிகளும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல புது முயற்சிகளை எடுக்கலாம். குடும்பத்தோட அன்பா இருங்க. பணத்தை சரியா திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ராகு காலம், அதாவது மாலை 4:50 PM இருந்து 6:25 PM வரைக்கும் முக்கியமான விஷயங்களை செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால ஓம் சனீஸ்வராய நமஹன்னு மந்திரம் சொல்லுங்க. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்ல இருந்தே சனீஸ்வரரை நினைச்சு வேண்டிக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, உடை தானம் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு 5ல 3 மதிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். சாதகமானதும் இருக்கு, சவாலானதும் இருக்கு. நாளைய ராசி பலனில் சந்திப்போம். நன்றி.